தெலங்கானா மற்றும் தமிழக மீனவர் விவகாரங்களால் உண்டான அமளியால் பார்லிமென்டின் இரு சபைகளின் செயல்பாடுகளும் 5வது நாளாக முடங்கியது. ராஜ்யசபா செய்தி அறிக்கையை 2வது நாளாக அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் கிழித்து எறிந்தார். செவ்வாயன்று காலை லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்காக கோஷமிட்டனர். தெலங்கானா எம்பிக்களும் சபையின் மையப்பகுதிக்கு சென்று தெலங்கானா ஆதரவு கோஷமிட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அதிமுக எம்பிக்கள் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்தக் கோரி கோஷமிட்டனர். இதனால் பெரும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபையை முதலில் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் இதே பிரச்சினைகளால் அமைதியற்ற சூழலே நிலவியதால் நாள் முழுக்க லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இதே பிரச்சினைகளால் கூச்சல் குழப்பமே நிலவியது. சபை கூடியதும் தெலுங்கு தேசம், அதிமுக, திமுக உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் மீனவரை காப்பாற்ற கோரி தமிழக எம்பி களும் சுவரொட்டிகளை உயர்த்தி காட்டினர். சபையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக ராஜ்யசபா செய்தி அறிக்கையில் 10 எம்பிக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டதை நீக்க கோரி செய்தி அறிக்கையை அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் கிழித்து சபைத் தலைவர் இருக்கை மீது வீசினார். இதனால் கேள்வி நேரத்தின் போது ராஜ்யசபா இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 12 மணிக்கு சபை துணைத் தலைவர் PJ குரியன் தலைமையில் கூடிய போதும் இதே காட்சிகள் அரங்கேறியதால் ராஜ்யசபா அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை சந்தித்தது. திங்களன்று மைத்ரேயன் ராஜ்யசபா செய்தி அறிக்கையை கிழித்து எறிந்து சபைத் தலைவர் இருக்கை மீது எரிந்த வண்ணம் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5ஆம் தேதி பார்லிமென்ட் கூட்டத்தொடர் துவங்கிய போதும் இரு சபைகளிலும் இதுவரையில் எந்த அலுவலும் நடக்கவில்லை.